நிர்மல ஸ்படிகாகதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா முபாஸ்மகி. இப்போ சங்கு பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சாதாரணமாக வீட்டில் வந்து ருத்ராட்சம் வச்சுருப்பாங்க, சாலகிராமம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து கதிர்வீச்சுக்களை வந்து இறைவனுடைய கதிர்வீச்சுக்களை இழுக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது இது. அதே மாதிரி வரகு அரிசின்னு ஒன்று இருக்குது. அந்த வரகு அரிசி வந்து இயற்கை அரிசி. கருங்காலி வந்து பிரபஞ்ச சக்தி இருக்கக்கூடிய சக்தி. வரகு அரிசிக்கு இது சக்தி. தர்பைக்கு இது பிரபஞ்ச சக்தி இருக்கக்கூடிய சக்திகள் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு பவர் இருக்குது. அது மாதிரி திங்ஸ் அதை மாதிரி இதில் வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்துறது, மகாலட்சுமியோட கதிர்வீச்சு இழுக்கிறது வந்து சங்கு. இதில் வந்து வலம்புரி சங்கு, இடம்புரி சங்குன்னு 2 இருக்குது. இது வந்து வலம்புரி சங்கு எங்கே வைக்கணும், இடம்புரி சங்கு எங்கே வைக்கணும்னா, வலம்புரி சங்கு வந்து ரொம்ப லட்சுமியோட கடாட்சத்தில் இருக்கிறது. இடம்புரி சங்கு வந்து காளியோட அம்சத்துக்கு கூடியது. இதுதான் 2த்துக்கும் வித்தியாசம். இது வலம்புரி சங்கை என்ன பண்ணணும்னா, வீட்டு வாசலில், அதாவது நார்மலாக வைக்கக்கூடாது. ஒரு மஞ்சள் கலந்த துணியில் வச்சு, அதுக்கு கூட வசம்பு, இந்த ப சில பூஜா ஐட்டங்கள் வச்சு, அதை நல்லா மஞ்சள் கலர் துணியில் வச்சு மூட்டை கட்டி வாசலில் மாட்டி மேலே மாட்டுவாங்க. அது மாட்டினீங்கன்னா எந்த தீய சக்திகளும் எதுவும் வீட்டுக்குள்ளே வராது. இதில் வந்து பூஜையில் வைக்கிறது நார்மலாக வைக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி வைக்கணும். தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த எஃபெக்ட்டுக்கும் தண்ணியை மட்டும் மாற்றினே இருக்கலாம். அதில் பால் ஊற்றி அந்த பாலை கொடுப்பாங்க ஒரு காலத்தில் குழந்தைங்களுக்கு. ஏன் அந்த பாலை ஊற்றி கொடுக்குறாங்கன்னா, அதில் இருக்க தெய்வ சக்திகள் வந்து உள்ள வரும். எப்போவுமே சங்கில் வச்சு நகை வாங்கினாங்கன்னா நகையை வந்து அது மேலே வைப்பாங்க. என்ன பொருள் வாங்கினாலும் முதல்ல அது மேலே வைப்பாங்க. வீடு பாண்டு, பத்திரம் இதெல்லாம் கூட வாங்கி மேலே வச்சு பூஜை பண்ணிட்டு எடுத்துப்பாங்க. சங்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிட்டு எடுப்பாங்க. அது மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ சங்குக்கு வந்து சங்கு மேலே சங்கு தொடக்கூடிய எல்லா சக்திகளும் தெய்வ சக்தியை ஈர்த்து கொடுக்கும். லட்சுமி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கும். அது ரொம்ப முக்கியம். ஸோ வலம்புரி சங்கு வந்து வாசலில் வைக்கலாம் 1. 2வது உள்ள பூஜையில் வைக்கலாம். தண்ணி ஊற்றி வைக்கலாம். கிராம்பு ஒரு 2 கிராம்பு போட்டு வைக்கலாம். இல்லை மஞ்சள் ஒன்று போடலாம். பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு போட்டு வைக்கலாம். அதை வந்து வீக்லி ஒன்ஸ் மாற்றினா கூட போதும். ரெகுலராக மாற்றணும்னு அவசியம் இல்லை. தூபம் மட்டும் ஊதுவத்தி மட்டும் ரெகுலராக காமிச்சாலே போதும். சங்கு வந்து பூஜை பண்ணாமல் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா எந்த கெட்ட சக்தியும் உள்ளே வராது. ஆனால் சங்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா லட்சுமி கடாட்சம் வீட்டில் தேடி வரும். இதுதான் இதுக்கும் அதுக்கு பூஜை பண்ணலினாலும் அதுக்கு பலன் இருக்கும். ஆனால் கெட்ட சக்தியில் உள்ளே வராமல் தடுத்துரும். சங்கில் வந்து கால்சியம்னு ஒன்று இருக்கும். இந்த கால்சியம் தான் சுண்ணாம்புன்றது. இந்த சுண்ணாம்பு தான் வீட்டில் வந்து முன்னாடிலாம் வந்து எல்லா வீட்டுக்கும் சுண்ணாம்பு தான் அடிப்பாங்க. சுண்ணாம்பு அடித்தாங்கன்னா எந்த கெட்ட சக்தியும் உள்ளே வராது. மெயினாக வந்து அதுக்காக தான் பண்ணுவாங்க. இப்போலாம் யார் வீட்லையும் சுண்ணாம்பு அடிக்கிறது இல்லை. சுண்ணாம்புன்றது எங்கே இருக்குன்னே எனக்கே தெரியலை. அந்த மாதிரி மறைஞ்சி போச்சு. ஸோ வந்து இந்த சங்குக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் பூஜையில் வச்சு பூஜை பண்ணலாம். இடம்புரி சங்கு வந்து காளியோட அம்சம். இந்த காளியோட அம்சம் இடம்புரி சங்கு எங்கே வைக்கிறதுனா வாசக்காலுக்கு கீழே வைப்பாங்க. ஏன் வாசக்காலுக்கு கீழே ஒன்றுக்கு ஒன்று பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் வந்து எலுமிச்சம்பழம் பலி கொடுப்பாங்க. சுற்றி பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே வந்து ஒரு துணி போட்டு அழகாக மஞ்சள் துணி போட்டு மூடி அதை வச்சு அதை பூஜை பண்ணி மேலே வந்து பால் கொஞ்சம் அதில் ஊற்றிட்டு அது மேலே திருப்பி ஒரு இது பண்ணி மூடிட்டு அது மேலே ஒரு கற்பூரம் போட்டு எரிப்பாங்க. ஸோ இடம்புரி சங்கு வீட்டில் இருந்தோன்னா காளியோட அம்சத்தால் எந்த கெட்ட சக்திகளும் எந்த விதமான கந்திஷ்டி எதுவுமே வந்து தாண்டி வராது. செய்வினை தோஷங்கள் எதுவுமே வீட்டுக்கு வராது. சாதாரண சங்கு வீட்டில் இருந்தாலே எந்த கெட்ட சக்திகள் தெய்வினை தோஷங்கள் எதுவுமே உள்ளே வராது. சில பேர் வந்து வீட்டில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வாஸ்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஒரு மூலையில் ஒன்றுக்கு ஒன்று பள்ளம் தோண்டி எலுமிச்சம்பழம் பலி கொடுத்து ஒரு துணியில் வந்து அதை சுற்றி இடம்புரி சங்கு அது உள்ளே வைக்கணும். 4 முனையில் வைப்பாங்க, 8 முனையில் வைப்பாங்க, வாசல் வைப்பாங்க. 5 வந்து சங்கு வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு எந்திரும். வீடு கட்டும்போது இது வைக்கிறது ரொம்ப விசேஷம். சாதாரணமாக சில பேர் வந்து கடக்கால் தோன்றாங்க இல்லையா, கடக்கால் தோண்டும் போதே அந்த வலம்புரி சங்கம் வந்து இது பண்ணி கடக்கால் அந்த பில்லர் போடும்போதே சைடில் வச்சுருவாங்க. ஸோ அதை மாதிரியும் நிறைய பேர் பண்ணுறாங்க. முன்னாடியும் வாசக்காலில் வைக்கும்போது வாசக்காலுக்கு கீழே வைப்பாங்க. ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கெட்ட சக்திகளும் எந்த விஷயங்களும் இருக்காது. சங்குன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப அருமையான விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுக்கறது இது. இந்த சங்கு வச்சு நீங்கள் எல்லா காரியங்களும் சொல்லலாம். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, இறந்தவங்க வந்து அப்போலாம் வந்து டாக்டர் ஒரு இடத்துல இருப்பார், இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. இவங்க கிராமத்தில் இருந்து டாக்டர் விட்டு கூட்டு போய் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் இறந்துட்டாங்களா இல்லையான்ட்டு. முன்னாடி என்ன பண்ணுவாங்க, சங்கு வாயில் வச்சு ஊதுவாங்க. ஊதுனாங்கன்னா அவங்க உயிர் இருந்ததுன்னா அவங்க எழுந்து கடை திறந்துருவாங்க. உயிர் இல்லைன்னா அவங்க கடை திறக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஐதீகம் வந்து அந்த காலத்தில் இருந்தது. காலகட்டத்தில் அந்த ஐதீகம்லாம் மாறிடுச்சு.
அதே மாதிரி சங்கு வந்து டெத்துக்கு முன்னாடி எப்பவுமே ஊதிக்கினே போவாங்க. ஏன் ஊதின்னு போறாங்கன்னா, கெட்ட சக்திகள், அதாவது ஒரு ஆத்மா இறந்தபோது பல ஆத்மாக்கள் வந்து அதோட சொந்தக்கார ஆத்மாக்கள் பின்னாடி வரும். அத வந்து கிட்ட வரவிடாம பண்றதுக்கு சங்கு ஊதுவோம். குழந்தை பொறந்தா கூட சங்கு ஊதுவாங்க. இப்ப யாரும் குழந்தை பொறந்தா சங்கு ஊதுறது கிடையாது. அந்த காலமெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. சங்கு போட்டு இது பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது இல்லாம பொடி சங்குன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பொடி சங்கு போட்டு மாலை போடுவாங்க. இந்த பொடி சங்கு மாலை வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இது வந்து தெய்வ சக்தி இருக்கு. எந்த தெய்வத்த போய் நீங்க வந்து பூஜை பண்ணாலும் சரி, எந்த பூஜை பண்ணாலும் சரி, வழிபாடு பண்ணாலும் சரி, வீட்லயா இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எத பண்ணாலும் அந்த தெய்வ சக்தி ஈர்க்கக்கூடியது சங்கு மாலைக்கு உங்களுக்கு ரொம்ப பவர் உண்டு. அந்த சங்கு மாலை எதுல பண்ணுவாங்கன்னா, காப்பர்ல பண்ணுவாங்க. ஜாயின் பண்றது வந்து ஒரு சங்கு பொடி சங்குல பண்ணுவாங்க. ஒரு சங்கு இன்னும் காப்பர்ல பண்ணுவாங்க. சில பேரு நூல்ல பண்ணுவாங்க. இது பண்ணுவாங்க. ஆனா கடையில பால் வாங்குனீங்கன்னா, ஒயர்ல வச்சு பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது. அந்த ஒயர் வந்து அந்த பவர வந்து இழுத்துரும். ஸோ இந்த பொடி சங்கு எங்க கிடைக்குன்னு சொன்னீங்கன்னா, நீங்க மகாபலிபுரத்தில கிடைக்குது. அதே மாரி நெறைய இடத்துல கிடைக்குது. அதே மாரி இந்த பொடி சங்கு மாலை வந்து வாசல்ல மாட்டுவாங்க. அதே மாரி ஒரு ஒரு ரூம் வாசல்லயும் மாட்டுவாங்க. அதே மாரி ஒரு ஒரு பூஜை இருக்கு இல்லையா? பூஜைக்கு 2 பக்கமும் 2 பக்கம் மாட்டுவாங்க. இத மாட்டுனா இந்த பொடி சங்கு எந்த இடத்துல இருக்கோ, அந்த இடத்துல எந்த கெட்ட சக்தியும் எதுவும் உள்ள வராது. லட்சுமி கடாட்சம் உங்கள தேண்டி வரும். ஸோ, அதுக்கு நீங்க இது பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவா நல்லா கிடைக்கும். அ ஸோ வந்து சங்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த பொடி சங்கு வச்சு பண்ணலாம். பொடி சங்க வச்சு வேலைக்கு போற ட்ரை பண்ணி பொடி சங்க மாட்டிட்டு போய் வேலை வாங்குனவங்க பெட்டர் இருக்கு. பிசினஸ் பண்றவங்கலாம் பொடி சங்கு போட்டாங்கன்னா, வியாபாரம் நல்லா ஆகும். தொழில் செய்றவங்க நல்லா தொழில் நல்லா நடக்கும். இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இது இன்னும் ஒரு நெறைய விஷயங்கள் இந்த சங்குல இருக்கு. உடல்நல கோளாறு ரொம்ப அவஸ்தைப்படுறவங்களுக்கு வந்து சங்குல தண்ணி ஊறுவாங்க. தண்ணியில பால் ஊத்தி அவங்களுக்கு குடுப்பாங்க. அவங்களுக்கு குடுத்தாங்கன்னா உடல்நல கோளாறுகள் இருக்கும். ஏன்னா, இந்த சக்தி வந்து சங்குக்குள்ள இருக்க சக்தி வந்து அங்க டைவர்ட் ஆயிடும். மாட்டுக்கு சங்கு போடுவாங்க. மாட்டு சங்கு போட்டா மாடு கண்ட இடத்துல மேய்து கெட்ட ஆவிகள் வந்து தாக்கக்கூடாதுன்றதுக்காக மாட்டுக்கு கழுத்துல சங்கு போடுவாங்க. அது ஒரு விசேஷமான ஒரு விஷயம். சங்கு வாங்கும்போது ஓட்டை, ஒடிச்சல் இல்லாத மாரி பார்த்து நீங்க வாங்கணும். அதில கீறல் இருக்கும். அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாலும் அது வந்து கெட்ட சக்திகள கிட்ட வர விடாது. ஆனா நல்ல சக்திகள் உள்ள வரதுக்கும் அலோ பண்ணாது. அலோ பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. சரியா வராது. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. சங்கு பூஜை பண்ணாம வீட்ல வச்சீங்கனாலே கெட்ட சக்திகள் உள்ள வராது. ஆனா பூஜை பண்ணீங்கன்னா லட்சுமி கடாட்சம் உள்ள தேடி வரும். ஸோ வந்து சங்குல வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நெறைய இருக்கு. ஸோ அத நீங்க இப்போ ஓட்டை, ஒடிசல் அந்த திங்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணாம பார்த்து வாங்கணும். அதே மாரி சங்க வச்சுட்டு கையில வந்து 2 கையில 2 சங்கு வச்சு மூடிக்கினே நீங்க மந்திரங்கள் ஜெபிச்சீங்கன்னா, அந்த மந்திரங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு நேரடியா போகக்கூடிய சக்திகள் இருக்கு. எந்த மந்திரமா இருந்தாலும் கணபதியோ, காளியோ எந்த இதுவா இருந்தாலும் சரி. அதாவது வலம்புரிக்கு வந்து சாந்த தெய்வங்களும், இடம்புரிக்கு வந்து காளி மாரி உக்கிர தெய்வங்களுக்கு மந்திரங்கள். 2 கையிலயும் வச்சு 2 சங்கு வச்சு 2 கையில வச்சுட்டு, நீங்க வந்து மந்திரங்களை ஜெபிச்சு, நீங்க உட்காந்தீங்கன்னா, பிரபஞ்சத்துக்கு அந்த மந்திர பிரயோகம் வந்து நேரடியா மேல போகும். அது வந்து 108 தடவ நீங்க சொன்னீங்கன்னா, அந்த அஃபெக்ட் வந்து உங்கள தேடி திருப்பி வரும். ஸோ, உங்களுக்கு வந்து நல்லதோ, கெட்டதோ, நீங்க வேண்டுதலோ எல்லாமே உங்கள தேடி வரும். கர்ண பைரவர்ன்னு சொல்லிட்டு ஒரு இது ஒண்ணு இருக்கு. கர்ண பைரவர் மந்திரம் ஒண்ணு இருக்கு. இந்த கர்ண பைரவருக்கு சங்கு வச்சு தான் பண்ணுவாங்க. யட்சினி, மோகினி பூஜை செய்றவங்க எல்லாருமே வந்து சங்கு கையில வச்சுன்னு பண்ணுவாங்க. சங்கு கையில வச்சுன்னா சாந்தமான தெய்வங்கள் தான் பதில் சொல்லும். 2 கையில முடியும் பண்ணுவாங்க. இத உக்கிர தெய்வங்கள பண்றவங்க, அ இடம்புரி சங்க வச்சுக்கின்னு பண்ணுவாங்க. அது வந்து இது. 2வது திங்ஸ் வந்து 2 பொடி சங்கு இருக்கு இல்லையா? இந்த பக்கமும் கையில வச்சுக்குவாங்க. இந்த கையில 2 கையிலயும் வச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணும்போது அந்த சக்தி வந்து பிரபஞ்சத்துக்கு நேரா போயிட்டு, திருப்பி பிரபஞ்சத்திலருந்து உங்களுக்கு பதிலா நேரா வரும். ஸோ சங்கு வச்சு பண்றது, மந்திர பிரயோகங்கள் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஸோ அத நீங்க ரெகுலரா நீங்க வீட்லயும் பண்ணலாம், வெளியும் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். அதனால சங்கு மாலை போட்டீங்கன்னு பூஜை பண்ணாலோ, கோயில்ல போய் தீபம் காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனியா ஒரு பாடியில வந்து ஒரு ஷிவரிங்கு, ஒரு சேஞ்சஸ் நெறைய கிடைக்கும். சங்கு மாலை போட்டு பூஜை பண்ணுங்க. சங்கு இது பண்ணுங்க. பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த எஃபெக்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஆனா, சங்கு வந்து ஒரிஜினல் சங்கு பார்த்து வாங்கணும். அத மட்டும் நீங்க மெயின்டெயின் பண்ணுங்க. சங்குனால கெடுதல்கள் வராது. அதாவது கீறல்கள் இருந்தா நல்ல மகாலட்சுமி கடாட்சம் சரியா வராது.
ஸோ சங்கு வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் வந்து நல்லா வளம்புரியாக மகாலட்சுமி கடாட்சம் தண்ணி வச்சு பண்ணலாம். சில பேர் அரிசி வச்சு அரிசி மேலே வைப்பாங்க சங்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தண்ணியில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. பச்சை கற்பூரம் தண்ணியோ இல்லை மஞ்சள் கலந்த தண்ணியிலையோ வச்சு ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் வச்சு அது மேலே தண்ணி வச்சு பண்ணுறது ரொம்ப தொந்தரவு இல்லாத வேலை. வால் பக்கம் வந்து வடக்கே இருக்கணும். தலை வந்து கிழக்கு நீட்டாக வால் பக்கம் வந்து இதில் வடக்கு பக்கம் இருக்கணும். தலை வந்து தெற்கு பக்கம் இருக்கணும். அது மாரி பார்த்துக்கணும். அதாவது வடக்குலேருந்து தெற்கே வர்ற மாரி. அதாவது உங்கள தேடி சங்கு வர்ற மாரி பண்ணணும். ஸோ, அதனுடைய எஃபெக்ட்ட நீங்க பார்த்து நீங்க வந்து பலன அனுபவிங்க. செய்யுங்க அத. நன்றி, வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி.